விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது நவகிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், சொகுசு, இந்த காதல், காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இந்த காலத்தில் அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னா நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க, என்னை 4 பேர் மதிக்கணும், நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட. இந்த மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றவர் சுக்கிர பகவான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சுக்கிரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸூரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் இடமாற்றங்கிறது 12 ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் வரும் மார்ச் 7ஆம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார். 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. சனி சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார். வரும் மார்ச் 30ஆம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கிரன். இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பற்றின விரிவான காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம். நிறைய பேர் உழைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும்? அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும். அந்த ரிசல்ட் சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்கிரன் மார்ச் மாதம் 2 முறை பயிற்சியாகி இருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம், நிதி ஆதாயம், பதவி உயர்வு, மகிழ்ச்சியான வாழ்க்கையினை அனைத்தும் அனுபவிக்க போகும் ராசிகள் எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி. மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கிரன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். அந்த மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வார். மார்ச் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார். இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார். அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுப பலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன். இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு. ஒருவர் ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும். சுக்கிரன் கலத்தரகாரகன், இல்லற வாழ்வை குறைவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது ஒரு அவசியம். சனியோடு சேர்ந்து சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார். மேஷ ராசி செவ்வாயுடைய ராசி. குடும்பஸ்தானாதிபதி மற்றும் கலத்திரகாரகன் ஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்ன லாபஸ்தானத்தில் குருவுடன் கூட்டணி அமைக்கிறார். குருவுடன் லாபஸ்தான சுக்கிரனோடு சேர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லுவாங்க. ஒரு திடீர்னு ஒரு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகும். அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை நீங்கள் ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை தேடி இப்போது இருப்பீங்க. பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலங்கள். பிள்ளைகள் மூலம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு புத்திரபாக்கியமே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள்னால் சிறப்பான பலன் எப்படின்னா அவங்களால நிறைய மதிப்பு, கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்படிங்கும்போது புத்திர வழியிலும் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல்
குலதெய்வ வழிபாடு அது சிறப்பாக செய்ய போகிறீங்க. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய மைண்ட் இப்போ ஷார்ப் ஆகும், நல்ல புத்திமானாக விளங்குவீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய தெளிவான அறிவு அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரனுடன் குரு சேரும்போது நல்ல ஒரு பண வரவுங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். வீடு நிலம் வகையில் ஆதாயம் கிடைக்கும். ஏதாவது விற்க போகிறேங்க, வாங்க போகிறேங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதில் பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அந்த மாதிரி காலகட்டம் இல்லைங்க. புது வீடை வாங்கணுங்க அப்படின்னா வீடு வாங்கிடுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்குவீங்க. சில பேருடைய சொத்து பத்துக்கள்லாம் கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நாங்கள் கூட சொல்லலாம். அது ஒரு விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும். வீடு நிலம் வகையில் ரொம்ப ஆதாயம் உங்களுக்கு இருக்குது. வாகன வசதி மேம்படும். சுசுக்கி காரெல்லாம் நல்லா வாங்குவீங்க, பிராண்டட் ஐட்டமாக வாங்குவீங்க இந்த காலத்தில். அப்படியே பைக்கு கார்லாம் கண்டிப்பாக வரப்போகுது. உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கொஞ்சம் சுபிட்சமாக இருக்கும் பட்சத்தில் கோடியாக செல்வம் தேடி வரப்போகக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் இந்த கோடியாலாம் வேணாம், ஓரளவுக்கு என் குடும்பத்தை காப்புற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர அதற்கு கம்மியாக சுக்கிரனுடைய பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 11ங்கிறதே லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு இருக்கிறாரு, குருவோட சுக்கிரன் வரப்போகிறாரு. அப்படிங்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை மட்டுமே ஏற்படுத்துவார். இதில் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு வகையில் இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல் வாழ்க்கையும் கொடுக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது, மகிழ்ச்சிங்கிறது வேற, பணவரவுங்கிறது வேற. இது ரெண்டுமே ஒரே டைமில் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்க போகிறது. அது மாதிரி மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் அதே மாதிரி பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். மனைவி வழியில் நிறைய ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே பயங்கரமான ஒரு உற்சாகத்தில் மிதக்க போகிறீங்க, கொண்டாட போகிறீங்க. அதுதான் உண்மை. இந்த சுக்கிர பெயர்ச்சி அன்னைக்கு மார்ச் 7ஆம் தேதி பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது, அதுவும் இந்த தாமரைப்பூ மல்லிகைப்பூ அப்படின்றது கொடுத்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வரவங்களுக்கெல்லாம் கற்கண்டு பிரசாதத்தை விநியோகித்து வந்தால் அந்த காலம் சுக்கிர பயிற்சியானது அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேற்கொண்டு என்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சுக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபட்டு வர்றதும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி ஏற்படும். அன்னைக்கு மட்டும் சுக்கிர ஹோரையில் இல்லாமல் அந்த கிழமையில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வெள்ளை சாதம், அதாவது தயிர் சாதம், தேங்காய் சாதம் போன்ற அன்னதானம் இடுவதும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு. ஒரு சில பேர் கற்கண்டு சாதமும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது மிக நல்ல பலன்களை கொடுத்து அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.